அஞ்சலிக்கு வயசானாலும் அவளோட குறும்புத்தனம் குறையவே இல்ல. கொற்ற மலையில நனையிறது, மலையில படகு செஞ்சு விடுறது, இப்படின்னு மலையிலேயே நிறைய கலாட்டா வேலைங்கள அஞ்சலி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அஞ்சலியோட அம்மா பார்வதி, அப்பா நாராயணா வயசுக்கு ஏத்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அஞ்சலியோட குறும்புத்தனத்தை தாங்க முடியாம ஒரு நாள், ஏண்டி அஞ்சலி, வயசு எரும மாடு மாதிரி வளர்ந்து போயிருக்கு, இருந்தாலும் இவ்வளோ குறும்புத்தனம் கலாட்டா தேவையா? நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போன பின்ன இப்படிதான் இருப்பியா? அது என்னம்மா அப்படி திட்டுறீங்க? மழைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழையில போய் விளையாடுறது என்ன தப்புன்னு நீங்க சொல்றீங்க? முந்தா நேத்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ பேப்பர்ல படகு செஞ்சு தண்ணியில விட்டுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு லக்ஷ்மி அம்மா என்ன பார்த்து, என்ன பார்வதி அம்மா, இன்னும் உங்க பொண்ணுக்கு கல்யாண வயசு வரலையா, இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி விளையாடுறா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆமாமா அஞ்சலி, இது உங்க அம்மா வீடு. இங்க நீ மரம் ஏறினாலும் விளையாண்டாலும் உன்னை பார்த்து நாங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டோம். நாளைக்கு கல்யாணமாயி மருமகளா ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன இந்த பொண்ணு இவ்வளோ கலாட்டா பண்ணுதுன்னு நினைக்க மாட்டாங்களா? ஐயோ அப்பா, நீங்க அனாவசியமா கவலைப்படுறீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு என் மனச புரிஞ்சுக்க மாட்டாரா என்ன? ஒரு வயசுக்கு அப்புறம் பொட்ட பொண்ணு அப்படின்னா அடக்கம் ஒடக்கமா இருக்கணும்டி. நீ என்னடானா மழை பெஞ்ச உடனே எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு மழையில ஓடுற. நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போனா மாமியார் ஏத்துக்குவாங்களா? என்ன உங்க வீட்டுல பொறுத்துக்கலன்னா இங்கே அனுப்பி வச்சிட போறாங்க. அதுக்கப்புறம் உங்க கை சமையல சாப்பிட்டுக்கிட்டு இங்கே நிம்மதியா இருந்துட்டு போறேன். பாத்தியா பார்வதி, உன்னோட பொண்ணு எப்படி புத்திசாலித்தனமா பேசி நம்மளையே மடக்கிட்டா. அஞ்சலி அவளோட அப்பா அம்மா பேச்ச பெருசா எடுத்துக்காம எப்பவுமே விளையாட்டுத்தனமாவே இருந்தா. இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள்லயே சுரேஷ் கூட அஞ்சலிக்கு நிச்சயமாயி கல்யாணமும் நடந்து முடிஞ்சது. அஞ்சலி கல்யாணமாயி புருஷனோட வீட்டுக்கு முதல் தடவை காலடி எடுத்து வச்சா. அஞ்சலியோட மாமியாரான காந்தம்மா ரொம்ப ஆச்சாரம் பாக்குறவங்க. மாமனாரான சுதாகர் கூட அவ்வளவே கடினமா இருந்தாங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் ஜோரா இடி மின்னலோட மழை ஆரம்பிச்சது. இருந்தாப்ல இருந்து இருட்ட ஆயி போச்சு. பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஜோரா மழை வந்துருச்சு. ஹால்ல உக்காந்துகிட்டு இருக்கிற சுதாகர் காந்தம்மா ஜன்னல சாத்த போனாங்க. ஏங்க என்ன உக்காந்துருக்கீங்க? இடி மின்னலோட மழை வந்துகிட்டு இருக்கு. அந்த மின்னல் இடி சத்தத்துக்கு நம்ம மருமக பயப்பட போறா. எந்திரிச்சு ஜன்னல சாத்தலாம். காந்தம்மா அஞ்சலிய தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அஞ்சலி எங்கேயுமே இருக்கல. காந்தம்மா வீடு முழுக்க தேடினாலும் எங்கேயுமே அஞ்சலி இல்ல. பயந்து போய் வெளிய யார் அது சிரிக்கிற சத்தம்னு வந்து எட்டி பார்த்தா அஞ்சலி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா மழையில விளையாண்டுகிட்டு இருந்தா. அத பார்த்த உடனே காந்தம்மாவுக்கு எங்கில்லாத பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அஞ்சலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மழையில நனைஞ்சா அதுக்கப்புறம் உடம்புக்கு முடியாம போயிடும். சீக்கிரமா வீட்டுக்குள்ள வந்து சேரு, வா உள்ள. ஐயோ அத்தை, இந்த மழை தூறல் விழ விழ எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஸ்வர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் அத்தை. கேமா அஞ்சலி, உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா? நீ இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு இருந்தா 4 பேரு பாக்குறவங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ அத்தை, இதுல 4 பேரு பார்த்து சிரிக்கிற மாதிரி என்னத்த இருக்கு? இந்த மழைய விழ வைக்கிறதே நம்மள மாதிரி இருக்கிற ஜனங்க சந்தோஷப்படுறதுக்காக தான். நீங்களும் வாங்கத்த, என் கூட சேர்ந்து விளையாடுங்க. ஐயோ வாய மூடுறியா? என் வயசு என்ன, உன் வயசு என்ன? சரியா அதே நேரத்துல பக்கத்து வீட்டு சோமையா சாரதம்மா கொடைய புடிச்சுக்கிட்டு அந்த வழியா வந்து மழையில விளையாடுற அஞ்சலிய திட்டிக்கிட்டு இருக்கிற காந்தம்மாவை பார்த்து, என்ன காந்தம்மா, உங்க புது மருமக உங்க பேச்சு கேட்காம மழையில விளையாண்டுகிட்டு இருக்கா? அப்படின்னா உங்க மருமக உங்க பேச்சையே கேட்க மாட்டா போலியே, அதனாலதான் இப்படி விளையாடுறான். ஆமா காந்தம்மா, புது மருமகளை இப்பவே சரியா அடக்கி வைக்கணும். இல்லனா நாளை பின்ன உங்களையே வெளியே அனுப்பிடுவா. ஒட்ட பசங்க என்ன மழையில நினைறது? எங்க வீட்லயானா நாங்க சும்மாவே இருக்க மாட்டோம், பாத்துக்குங்க. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ராதாமா. ஏதோ வெளியே துணி எடுக்கலான்னு வந்தா. சின்ன பொண்ணாச்சே, மழைய பார்த்து நின்னுட்டு அவ்வளவுதான். என்னது சின்ன பொண்ணா? இவ சின்ன பொண்ணா? சரி சரி, உங்க மருமக உங்க இஷ்டம் அப்படின்னு திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. அத பார்த்த காந்தம்மாவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. இப்படி அஞ்சலி மழை நிதானமா நின்ன உடனே வீட்டுக்குள்ள வந்தா.
வீட்டுக்குள்ள அஞ்சலிய பார்த்த உடனே, ஏண்டி அஞ்சலி, உன் மனசுல நீ என்ன நினைச்சிருக்க? பச்சை குழந்தை அப்படின்னு நினைச்சிருக்கியா? என்னாச்சு அத்த? எதுக்காக அவ்வளோ கோவப்படுறீங்க? நான் செஞ்ச தப்பு தான் என்ன? என்ன செஞ்சியா? பக்கத்து வீட்டு அந்த சோமையா ராதம்மா என்ன பார்த்து என்ன கேட்டாங்கன்னு பாத்தியா? மருமகளை கைக்குள்ள வச்சுக்க தெரியாதுன்னு என்ன பார்த்து கேவலமா சிரிக்கிறாங்க. நான் அவ்வளோ தூரம் கேட்டாலும் எதுக்கு நீ உள்ள வரல? அத்த, நான் மழையில நனையறதுனால யாருக்கும் என்ன பிரச்சனை அத்த? எனக்கு சின்ன வயசுல இருந்தே மழைன்னா ரொம்ப பிடிக்கும். இதனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? பக்கத்து வீட்டுக்காரங்களோட சந்தோஷத்துக்காக ஏன் சந்தோஷத்தை எதுக்கு குறைக்கணும்? அஞ்சலி, நம்ம பழக்கங்க இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்க கூடாது. உன் மாமியார் உனக்கு சொன்னா எவ்வளவு தைரியம் அவளுக்கே நீ திருப்பி பேசுற? மாமா, என்னோட இஷ்டம், என்னோட சந்தோஷம். அதுக்காக நீங்க எதுக்காக என்ன திட்டுறீங்க? மத்தவங்க சந்தோஷத்துக்காக என் சந்தோஷத்தை என்னால விட முடியாது மாமா. சரியா அதே நேரத்துல சுரேஷ் ஆபீஸ்ல இருந்து வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்தான். வீட்ல எல்லாரும் இப்படி சத்தம் போடுறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். அப்பா, அம்மா, என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இவ்ளோ சீரியஸா இருக்கீங்க? அஞ்சலி, நீ என்ன நினைஞ்சு போயிருக்க? அப்ப சுரேஷ், எங்களை என்ன சொல்ற? கொற்ற மலையில உன் பொண்டாட்டி போய் வெளிய மலையில நினைஞ்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அத பார்த்த ஊரு ஜனங்க எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த விஷயத்த சொன்னா உன் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா. அஞ்சலி, என்ன இது? அம்மா அப்பா சொல்லும்போது அவங்க வார்த்தையை கேட்டு நடக்க முடியாதா? அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ திருப்பி திருப்பி பதில் சொல்லுவியா? அப்பா அம்மா பேசும்போது நீ கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். சுரேஷ், நீங்களும் இப்படி பேசுறீங்களா? என் மனசு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. அஞ்சலி, ஒவ்வொரு பழக்கங்களும் எல்லாரும் நம்மள பார்த்து மரியாதை கொடுக்கற மாதிரி இருக்கணும். நீ மம்மி கிட்ட முதல்ல சாரி கேளு. நான் எதுக்காக சாரி கேட்கணும்? நான் தான் எந்த தப்பும் செய்யலையே அப்படின்னு அஞ்சலி கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டா. அன்னைக்கு நைட்டு முழுக்க வெளியே வரவே இல்ல. மௌனமா அழுந்துகிட்டே படுத்து தூங்குனா. சுரேஷ் அன்னைக்கு ஹால்லயே படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காலையில கூட அஞ்சலியோட ரூம் கதவு திறக்கவே இல்ல. காந்தம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம், பயமும் வந்தது. நைட்டு மருமக சாப்பிடவே இல்லையே அப்படின்னு அவங்க பயந்து போய் நிதானமா கதவை திறந்து உள்ள வந்தாங்க. சந்தேகம் வந்து மெதுவா அவளை தொட்டு பார்த்தாங்க. ஐயோ, என்னது இது? ஜுரம் இப்படி கொதிக்குது. சுரேஷ், சுரேஷ், சீக்கிரமா உள்ள வா. அம்மா கூப்பிட்ட உடனே சுரேஷும் விறுவிறுன்னு உள்ள வந்தான். என்னாச்சு மம்மி? நேத்து அஞ்சலி மழையில நனைஞ்சதுனால இப்போ பயங்கரமான ஜுரம் வந்திருக்கு. நீ டாக்டர் கிட்ட போய் மருந்து மாத்திரை கொண்டு வா. சரிங்க மம்மி, இப்போ கிளம்புறேன் அப்படின்னு அவனும் அங்கிருந்து கிளம்புனான். காந்தம்மா மட்டும் அஞ்சலி பக்கத்துல இருந்துகிட்டு அவளுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப குளிருதே, ஒரே மயக்கமா இருக்கே. அஞ்சலி, பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல, உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு காந்தம்மாவை போய் மிளகு இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு டீய கொண்டு வந்து, அம்மா அஞ்சலி, இத குடிமா, உடம்பு வலியெல்லாம் குறைஞ்சிரும். அத்த, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கல. ஆனா ஒரு மகளா எனக்கு அம்மாவா நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கிறீங்க. ஐயோ பைத்தியக்காரி பொண்ணு, நான் உனக்கு அம்மா மாதிரி என்ன? அம்மாதான். நீ என்ன யாரோ மாதிரி பாத்தியா? அன்னைக்கு முழுக்க காந்தம்மா அஞ்சலியை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயுமே நகராம ஒரு அம்மாவா அஞ்சலி பக்கத்திலே உக்காந்து சேவை பண்ணிக்கிட்டு தலைய ஜுரத்துக்கு தொடச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி கொஞ்சமா சரியானா. மெதுவா அஞ்சலி கண்ணை திறந்து பார்த்தா. பக்கத்திலே காந்தம்மா உக்காந்த இடத்துல தூங்கிக்கிட்டு மயக்கத்தோட சாஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தான். காந்தம்மாவோட கையே அஞ்சலி கைய டைட்டா புடிச்சிருந்தத அவ கவனிச்சா. அத பார்த்து அஞ்சலி ரொம்பவே கவலைப்பட்டு மாமியார தப்பா நினைச்சிட்டுமே அப்படின்னு அவ கண்ணுல ஆனந்த கண்ணீர் வந்துகிட்டு இருந்தது. உடனே காந்தம்மா எந்திரிச்சிட்டாங்க. அம்மா அஞ்சலி, எந்திரிச்சிட்டியாமா? இப்ப உனக்கு எப்படிமா இருக்கு? தலைவலி குறைஞ்சு போச்சா? பசி எடுக்குதா? அத்த, என்ன மன்னிச்சிடுங்க அத்த. நேத்து நான் மழையில போய் விளையாண்டது என் தப்புதான். மழையில நனைஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஜுரம் வந்துச்சு. நேத்து நீங்க சொன்னப்போ உங்க வார்த்தையை கேட்காம எதிர் வார்த்தை பேசிட்டேன். நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பைத்தியக்கார பொண்ண, நீ என்ன அம்மாவா நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா நான் உன்னை என்னோட சொந்த மகளாதான் நினைச்சிருக்கேன்.
நீ மழையில நனைஞ்சா ஜுரம் வரும் அப்படின்னு தான் நான் உன்னை திட்டுனேன். இப்படி உடம்புக்கு முடியாம படுத்திருந்தா எப்படி இருக்குது சொல்லு பாக்கலாம். அத்தை, நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க பேச்ச கேட்காம நான் நேத்து எதிர் பேச்சு பேசிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த மலைய எட்டி கூட பார்க்க மாட்டேன் அத்தை. பரவாயில்லம்மா, எனக்காக உன் சந்தோஷத்தை நீ கெடுத்துக்காத. ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. சுரேஷ், சுதாகர் வெளியே நின்னு இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுரேஷ் கண்ணுல ஆனந்த கண்ணீர். இப்படி கொஞ்ச நாள் போச்சு. அஞ்சலி கொஞ்சமா சுதாரிச்சுக்கிட்டா. அன்னைக்கு சாயங்கால நேரத்துல மறுபடியும் மானம் கொஞ்சம் இருட்டா இருந்தது. சின்னதா மழை தூறல் விழ ஆரம்பிச்சது. அத கவனிச்ச சுரேஷ், சுதாகர் ஜன்னல்ல இருந்து வெளியே எட்டி பார்த்தாங்க. மழை வந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை நம்ம வீட்டு குறும்பு மருமக என்ன பண்றான்னு பாக்கணும். ஆமாப்பா சுரேஷ், ஆனா மழை வந்துகிட்டு இருந்தா நம்ம சமையல் கட்டுல இருந்து ஏதோ கமகமான வாசம் வருது. ஆமாப்பா, இந்த கமகமா வாசத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பாக்கலாமா அப்படின்னு 2 பேரும் சமையல் அறைக்கு வந்து பார்த்தாங்க. கூட காந்தம்மாவும் சேர்ந்து வந்தாங்க. அஞ்சலி அடுப்புகிட்ட நின்னுக்கிட்டு வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. அம்மா அஞ்சலி, உனக்கு மழைன்னா ரொம்ப பிடிக்கும். போய் நினையாம இங்க நின்னுக்கிட்டு பஜ்ஜி எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்க. அத்தை, எனக்கு மழையில போய் நினையணும்னு ஆசை இருந்தாலும் என் மாமியார் வீட்டு கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த கொற்ற மழையில என் கையால உங்களுக்கு சுட சுட பஜ்ஜிய செஞ்சு கொடுக்கணும்னு யோசிச்சேன். அதனாலதான் செஞ்சேன். காந்தம்மா அந்த பஜ்ஜிய சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அஞ்சலி கிட்ட போய் அவளோட கைய புடிச்சுக்கிட்டு, அம்மா அஞ்சலி, உண்மையிலேயே நீ செஞ்சிருக்கிற பஜ்ஜி ரொம்ப அற்புதமா இருக்கு. அதெல்லாம் சரி, உனக்கு மழையில நனையணும் போல இருக்கா? ஐயோ வேண்டாம் அத்தை, மறுபடியும் எனக்கு ஜுரம் வந்தா நீங்க தான் என்ன பாத்துக்கணும். அதெல்லாம் பரவாயில்லம்மா, மெல்ல கொஞ்ச நேரம் போய் நனைஞ்சிட்டு வா. அத்தை விட்டேன்னு ரொம்ப நேரம் நனைய கூடாது. வெறும் 10 நிமிஷத்திலேயே திரும்பி வந்துடணும், சரியா? இது உன் மாமியாரோட ஆர்டர். அத்தை, உண்மையாவ சொல்றீங்க? தேங்க்யூ சோ மச் அத்தை, நீங்க இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அத்தை. அஞ்சலி உடனே வெளியே போய் மழையில எகிரி குச்சி விளையாண்டுகிட்டு இருந்தா. மழை தூறல் முகத்துக்கு பட்டுக்கிட்டு இருக்கும் போது அவ முகத்துல எங்க இல்லாத சந்தோஷம். நானும் வெளியே போய் மழையில நனைஞ்சிட்டு வர, எனக்கும் ஆசையா இருக்கு. போ போ, 2 பேரும் போய் சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷும் அஞ்சலி கூட வந்து மழையில சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு நனைஞ்சுக்கிட்டு இருந்தான். பாத்தியா காந்தம், நம்ம மருமகளால நம்ம வீடும் எவ்வளவு அழகா மாறிடுச்சு அப்படின்னு. ஆமாங்க, நம்ம மருமகளோட அப்பாவி குணம்தான் நம்ம வீட்டோட அழகே. ஒரு டைம்ல நம்ம வீட்ல சண்டை சச்சரவெல்லாம் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த சின்ன சின்ன கலாட்டா மூலியமா அந்த குடும்பமே சந்தோஷத்துல நிறைஞ்சிருந்தது. அந்த மழை தூறல் அவங்க வீட்ல அந்த சந்தோஷம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி செஞ்சிருச்சு.